குட்டீஸ், நம்ம கிளாஸ் பக்கத்துலேயே இவ்வளோ புல் இருக்குது. இதனால் நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ளே நிறைய பூச்சிகள், கரப்பாம்பூச்சி, அப்புறமா பூரான் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ண நல்லாயிருக்கும். என்ன பண்ணலாம்? நம்ம கிளாஸ் பின்னாடி அவ்வளோ புல்லெல்லாம் இருக்குது. யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. ஏதாவது பண்ணி அதை க்ளீன் பண்ணவே. நிறைய பூச்சிலாம் உள்ளே வருது. குழந்தைங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஐடியா! வாவ், ஒரு நல்ல ஐடியா வச்சிச்சு. போய் இதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் பக்கத்தில் பார்த்துருக்கோம்ல, எவ்வளோ புல்லாம் இருக்குது. அதனால என்ன நடக்குது? சில நேரங்களில் நம்ம கிளாஸ்க்குள்ள எல்லாம் வந்துட்டு தானே. சரி, இதை நம்ம எவ்வளோ பேர் சொன்னோம் க்ளீன் பண்ணுறதுக்காக. நம்ம என்ன பண்ணோம்? நிறைய பேர்கிட்ட சொன்னோம். ஆனால் அவங்க பணம் கொடுத்த கூட அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஏன் நாம இதை க்ளீன் பண்ணக்கூடாது? மற்றவங்களே நம்ம கேட்டுட்டு இருக்கணும். இதுக்காக நான் திட்டம் திட்டிருக்கேன். அது நீங்கள் நினச்சிதான் அதை நம்ம சாதிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு 10 நிமிஷம் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்குனாங்கன்னா நாமளும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதை க்ளீன் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க அப்பா அம்மா க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க சின்ன குழந்தைங்களா இருக்கீங்கல்ல, அதனால இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பெரியவங்களா நீங்களே க்ளீன் பண்ணலாம். இந்த திட்டத்தை நீங்க என்ன பண்ணலாம்? பூர்ணே நீங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் சொல்றீங்க, அப்பாப்பா அம்மா எங்க கிளாஸ் ரூம் பின்னாடி நிறைய புல் வளர்ந்துருக்கு. அதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அதை நாங்க எப்படியாவது சுத்தம் பண்ணணும், உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லுவீங்களா? சேலஞ்ச். பாப்பா உங்ககிட்ட என்ன சொன்னா நேத்து? நீ என்ன பாப்பா சொன்ன போயிட்டு வீட்டில்? நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு அப்புறம் ஏதாவது வந்துடும், அதனால வெட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆயா கொத்து எடுத்து வந்துட்டாங்க. இல்லை ஜோரை கிளாப் பண்ணலாமா? ஜோரை கிளாப் பண்ணு. நம்ம இந்த இதை எல்லா பேரண்ட்ஸையும் சொல்லிவிட்டோம். ஆனால் ஒரே ஒரு ஒரு பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க கொத்தோடு வந்திருக்காங்க. அவங்க அந்த பாட்டிக்கிட்ட கொடு இந்த கொத்தை. கொடுங்க, பிடிங்க. இன்னும் ஒரு ஜோர் அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். அவங்களும் கவராடுற மாதிரி. கட் பண்ணிக்கிறேன்.